வனவாசத்தின் போது சிரார்த்த தினத்தில் ராமரும் லட்சுமணரும் பிக்ஷை பெற கிராமத்திற்கு சென்றனர். அவர்கள் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. சிரார்த்த காலம் தாண்டும் என்ற கவலையில் சீதை பழங்களை வேக வைத்து பிண்டம் தயாரித்தாள். சீதை தன் முன் தோன்றிய பிதுர்களுக்கு பிண்டம் அர்ப்பணிக்கும் போது பல்குனி நதி, துளசி, ஆலமரம், நீங்கள் தான் சாட்சி, என் கணவர் கேட்டால் நடந்ததை கூற வேண்டும் என்று கூறினாள். அதன் பின்னர் பிதுர்கள் திருப்தி அடைந்து ஆசீர்வதித்தனர். சிறிது நேரத்தில் தானியங்களுடன் திரும்பிய ராமர் சீதையை பிண்டம் தயாரிக்க கூறினார். சீதை நடந்ததை விளக்கினாள். ஆனால் ராமர் அதை நம்பவில்லை. சாட்சிகளை கேட்டபோது ஆலமரம் தவிர மற்றவை நாங்கள் அறியோம் என மறுத்தனர். இதனால் கோபமடைந்த ராமர் சீதையை மீண்டும் பிண்டம் தயாரிக்க கூறினார். கணவர் நம்பாததை எண்ணி துக்கத்தோடு சீதை சமைக்கத் தொடங்கினாள். திடீரென ராமா, சீதை அளித்த பிண்டத்தால் நாங்கள் திருப்தி அடைந்தோம் என்ற அசிரீரி ஒலி எழுந்தது. ராமர் ஆச்சரியமடைந்தார். ஆனால் சீதை கோபித்து பல்குனி நதிக்கும் துளசிக்கும் சாபமிட்டாள். ஆலமரம் சாட்சியாய் இருந்ததற்காக நீடுழி வாழ வாழ்த்தினார். இதன் விளைவாக கயாவில் துளசி வளராமல் போனது. பல்குனி நதியும் வற்றியது.